அப்பல இந்த மாதிரி பேய் படம் தமிழ்ல பார்த்ததே இல்லடா. நீ மலையாள படமே பார்த்துட்டீங்கன்னா தமிழ் படம் பார்க்கும்போது புதுசா தான் தெரியும். இங்கிலீஷ் படமா? என்னடா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஒருத்தன்டா. ஏய் படம் பார்த்ததுல இருந்து ஒரே படபடப்பாவே இருக்கியா? ஏன்டா? மாடசாமி போன வாட்டி இதே மாதிரி தான் படம் பார்த்துட்டு வந்தான். படம் பார்த்து வரும்போது கால் உடைஞ்சு கீழே கிடக்குறான். ஏன்டா கால் உடைஞ்சு கீழே கிடக்காரு? ஏனா படம் பார்த்த பயத்துல கீழே உடைஞ்சு காலை உடைச்சுக்கிட்டாயா? ஏண்டா நீங்க பட்ல அப்படியே பேசிட்டு போறீங்க. நம்ம ஆட்டை இங்க கிடக்குறா. வாங்க. அது நம்ம ஆட்டம் இல்லையா? அது நம்ம ஆட்டம் இல்ல, கண்ணு போச்சா? வாங்க. இன்னைக்கு பொழுது இவங்க கூட தானா? அப்பல என்ன தெரியற? இப்ப படம் பார்த்து வந்தோம்ல, அந்த பேய் இங்க இருக்கான்னு பார்த்தேன். ஏய் நீ ஒருத்தன் அடியறா. நீனே பயந்த சோகம் பார்த்து விட்டு. ஏய் போய்கிட்டு இருக்கும்போது வண்டி பஞ்சர் ஆச்சுனா என்ன ஆச்சு? வா விளங்கும்டா. பஞ்சர் ஆச்சுனா நடந்து போயிடலாம்யா. அப்ப கேஸ் இருக்கா? கேஸ் இல்லைன்னா பெட்ரோல்ல போய்க்கலாம். பெட்ரோலும் கேஸும் பல்க்ல இருக்கு, வண்டிக்கு இருக்கா? வாய முறா. ஏய் வாய வச்சு சும்மா வாங்கயா. வண்டியில கேஸ் பெட்ரோல் இல்லாம வண்டி ஓட்டிக்கிட்ட. வண்டியில எல்லாமே இருக்கியா? அப்பல மூத்திர எம்ப முட்டுது அப்பல. நிப்பாட்டு அப்பல. ஏய் வண்டியில நின்னு மோடு போடுறா. நின்னு வண்டியை நிப்பாட்றா. அப்பல சரியான இருட்டா இருக்காடா. ஆமையா ரொம்ப இருட்டா இருக்கியா? அப்பல வண்டி ஏறி போவோம். ஏய் வாங்கயா. வண்டி ஸ்டார்ட் ஆகல மாப்ள. என்னச்சுன்னு தெரியல மாப்ள. ஏய் நல்லா தான வந்துக்கிருந்துச்சு. தெரியலையே என்னாச்சுன்னு. குழந்து போச்சு. நீ ஒண்ணுமே பேச்சு பூச்சியே காணமையா. வண்டி ஸ்டார்ட் ஆகலையா? அது தெரியாம எனக்கு. ஏய் மாப்பிள அங்க பாரியா, வெள்ளையா ஏதோ வந்துட்டு இருக்கு. என்னையா நீ வேற பயமுறுத்துற? நீ ஆமாண்டா உருவம் வருதுடா. என்ன தம்பிகளா, ரொம்ப நேரமா வண்டியை சுத்தி பாத்துக்கிட்டே இருக்கீல, வண்டி என்ன ஸ்டார்ட் ஆகலையோ? ஆமாயா வண்டி நல்லாதான் வந்துருந்துச்சு. வண்டியை நிப்பாட்டி ஸ்டார்ட் பண்ற ஸ்டார்ட் ஆகலையா? தம்பி எப்படி ஸ்டார்ட் ஆகும்? நீங்க எந்த இடத்துல அந்த வண்டியை நிப்பாட்டி இருக்கே தெரியுமா? எந்த இடம்யா? சரியான சுடுகாடு இந்த இடம். என்ன சுடுகாடா? ஐயா ஏதாவது உதவி பண்ணுங்கயா. உங்களை பார்த்தா நல்ல மனுஷனா இருக்கு, ஏதாவது பண்ணுங்கயா. இந்த இடம் மோசமான இடம் தம்பி. சுடுகாடு மட்டுமல்ல, இந்த பாதையில இது வரைக்கும் 20 பேர் அடிபட்டே செத்துருக்கான். நேத்து பாருங்க 4 உசுறு துடிக்க உங்களை போயிருச்சு தம்பி. யாருயா? எந்த ஊரியா? நான் வளர்க்குற ஆட்டுக்குட்டி தம்பி. தம்பிகளா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வண்டியில மணக்கிற மல்லிகைப்பூ இருக்கோ? தம்பிகளா மல்லிகைப்பூ இருக்கிற வரைக்கும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. மல்லிகைப்பூ எடுத்து தூக்கி போட்டுட்டு உங்க குலசாமி நினைச்சு முன்னாடி போய் நின்று ஸ்டார்ட் பண்ணுங்க, வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். ஐயா நாங்க 4 பேர் முன்னாடி போயிட்டா வண்டி யாரையா ஸ்டார்ட் பண்றது? பாவிகளா 4 பேரும் போய் வண்டிக்கு முன்னாடி நின்று சாமியை கும்பிட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகும். நல்ல வேலை சொல்லுங்கய்யா. ஐயா கப்பா. ஏய் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வாங்க வாங்க. ஏய் இவ்வளவு நல்ல செஞ்சாரு, அவருக்கு நன்றி சொன்னீங்களா? ஏய் ஆமாயா மறந்துச்சியா. மாப்ள அங்க வர்றா. ஏய் நம்ம கீழே போட்ட வண்டியை போய் எடுத்து கையில வச்சுக்காரு. இப்படியே வேற மல்லிகைப்பூ வாங்குதாத்தா மல்லிகைப்பூ வாங்குதாத்தான்னு சொல்றாளுங்க. இப்ப விக்கிற விலைக்கு எங்க மல்லிகைப்பூ வாங்க முடியுது? என்னமோ மகாராசங்க இந்த பாதையில நமக்கு அப்பப்ப அந்த மல்லிகைப்பூ தரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. Flashback. இன்னுமா எனக்கு தெரியல. மாப்ள வண்டி ஸ்டார்ட் ஆகல மாப்ள. இவ்வளவுக்கும் காரணம் இவருதானடா? It's me.